ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பாரதி ஃபேமிலி வ்ளாக்ஸ். அப்படியே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாரதி ஃபேமிலி வ்ளாக்ஸை. இப்போது நம்ம இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா, ஹோம் டூர். நாங்கள் ரெண்ட்டுக்கு இருக்கோம். ரெண்ட்டுக்கு இருக்கிற வீடு இப்போ ஹோம் டூராக உங்களுக்கு காட்டலான்னுட்டு. ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை உள்ள என்ட்ரி ஆகிட்டு இங்கே ஒரு முருங்கை மரம் இருக்குது. இந்த தெருவில் தண்ணி தெளிக்கிறதுக்கு இந்த குழாலேருந்து நாங்கள் தண்ணி பிடிச்சி தெளிச்சுப்போம். இங்கே ஒரு குட்டி ஸ்பேஸ் இருக்குது. இது வாஷிங் மிஷின் எங்களோடது. இங்கே நாங்கள் ஃபிட் பண்ணி வச்சுருக்கோம். இது மேலே இருக்கிறவங்க ஹவுஸ் ஓனரோட பைக் இங்கே இந்த கேப்பில் விட்டு வச்சுருக்காங்க. இங்கே அவங்க மேலே அவங்க ஹவுஸ் ஓனர் இருக்காங்க. இது அவங்களோட பைக்கு. இங்கே நாங்கள் எங்கள் ஷூஸ் செப்பல்ஸ்லாம் இங்கே ஸ்டாண்டு வச்சுருக்கோம். இது என்னுடைய பைக். இது பசங்க ஸ்கூலுக்கு எல்லாம் நான் தான் கூட்டிகிட்டு போயிட்டு வரதுனால எனக்கு ஒரு வண்டி வாங்கிக்கிட்டோம். மீட்டர் பாக்ஸ். பைக் ஓட்டுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினோம். ஒரு 4-5 இயர்ஸ் ஆயிடுச்சு. நல்ல என்ட்ரன்ஸு, மெயின் டோர். இந்த பக்கம்தான் எங்களுடைய ஷோஃபா. இது ஒரு சிங்கிள் ஷோஃபா. இதுக்கு செட்டாக அப்படியே ப்ளூ கலரில் மேட்சாக நாங்கள் இந்த டீப்பாக்கு இந்த கவர் செட் பண்ணிக்கிட்டோம். இதுக்கு செட்டாகவே அப்படியே நாங்கள் இந்த டீப்பா அப்பயே ஆர்டர் பண்ணி செஞ்சது தான். இங்கே ஏன் தலைக்காணி இருக்குன்னா, நான் பகலில் பசங்களை ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பிச்சிட்டேன்னா ஃப்ரீயாக உட்காந்துட்ருப்பேன் இல்லையா, அப்போ இங்கே அப்படியே செட்டில் ஆகிடுவேன். இங்கே ஒரு தலைக்காணி போட்டு அப்படியே இங்கே படுத்துப்பேன் பகலில். எனக்கு பெட்ரூமில் போயிட்டு அங்கே படுக்கலாம் எனக்கு பிடிக்கல. எப்பவுமே இங்கே தலைக்காணி போட்டு இங்கே தான் படுத்துடுவேன் பகலில். இங்கே ஒரு கண்ணாடி இருக்குது. இப்போ அப்படியே இங்கே மெயின் டோர் பக்கத்துலேயே இங்கே ஒரு விண்டோ இருக்குது. அந்த விண்டோவில் நாங்கள் கண்ணாடி செட் பண்ணி வச்சுருக்கோம். ஹாய். அதில் பசங்க வாங்கின ஸ்டிக்கர்ஸ்லாம் ஒட்டி வச்சுருக்கோம். இது மேலே என்னுடைய காலேஜில் நாங்கள் பிடிச்ச ஃபோட்டோஸ் குரூப் ஃபோட்டோ. ஜிடெக் கணாதிபதி துளசி ஜெயின் இன்ஜினியரிங் காலேஜ் கன்னியம்பாடியில் இருக்குது. அங்கே என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துக்கூட ஃபோட்டோ. இது ஒரு கேலண்டர் அங்கே மாட்டி வச்சுருக்கோம். இங்கே சீப்பு பக்கத்துலேயே சீப்பு ஸ்டாண்டு நாங்கள் அப்படியே பக்கத்துலேயே யூஸ் பண்ணிக்கிறதுனால எங்கள் ஹஸ்பண்ட் இது ஒரு குட்டியாக வாங்கி இதில் அப்படியே கயிறு கட்டி இங்கே செட் பண்ணிட்டார். இது என்னுடைய திங்ஸ், என்னுடைய எண்ணெய், பவுடர், சீப்பு எல்லாமே இது பாக்ஸில் எதுனா நாங்கள் டெய்லி நான் யூஸ் பண்ணுறது அப்படியே அங்கே செட் பண்ணி விட்டுட்டோம். பிள்ளையார், அதுக்கு ஸ்டோன்லாம் எதனா மீண்டு போயிடுச்சுன்னா பசங்க வாங்குகிற திங்ஸில் அதை அப்படியே ஒட்டி வச்சுடுவார் எங்கள் ஹஸ்பண்டு. மேலே ஒரு குட்டி கோமாதா வச்சுருக்கோம். இது அதோட கீ செயின்ஸ்லாம் இங்கே சாவி கொத்து அதை அப்படியே மாட்டி வச்சுட்டோம். அதில் இங்கே அப்படியே மேலே பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸுக்கு மேலே லக்ஷ்மி கோமாதா அப்படியே மாட்டி வச்சுட்டோங்க. லைட்டுக்கு மேலே தெரியுதுங்களா? இப்போ இங்கே நாங்கள் கிண்டர் ஜாய் எவ்வளோ வாங்கி வச்சுருக்கோம், எவ்வளோலாம் வாங்கியிருக்காங்க பசங்கன்ட்டு இந்த பொம்மையை பார்த்து நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஒரு கிண்டர் ஜாய்க்கும் ஃப்ரீயாக கொடுக்குறது எல்லாம் நாங்கள் அந்த பொம்மையை அப்படியே வாங்கி இப்போ அவர் அங்கே எடுத்து வச்சுட்டாரு. பசங்க எல்லாத்தையும் எடுத்து யூஸ்
பிடிச்சி பாட்டாக பிடிச்சி போட்டுறாங்கன்ட்டு அங்கே வச்சுட்டாரு. சுவிட்ச் போர்டு பக்கத்தில் வந்து என் சின்ன பையன் வந்து கிறிஸ்மஸ் ஹேண்டா பண்ணி இதை இங்கே ஒட்டி வச்சுருக்கான். இப்போ அப்படியே அங்கேருந்து இப்படி வந்தால் டைனிங் டேபிள். நாங்கள் வந்து இது க்ரீன் கலர் மேட் வந்து இங்கே போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து டைனிங் டேபிள் வச்சுருக்கோம். டைனிங் டேபிள் இது வந்து ஃபோன் ஸ்டாண்டு. நாங்கள் எப்போனா ரீல்ஸ் பிடிக்கிறோம், ரீல்ஸ்க்கு எல்லாத்துக்கும் எப்போனா வந்து பசங்க இல்லாத போது நானே வச்சு பிடிச்சிக்கலான்றதுக்காக ஃபோன் ஸ்டாண்டு எப்பவுமே இங்கே தான் இருக்கும். டிவி இது வந்து இங்கே டைனிங் டேபிள் மேலே வந்து நாங்கள் எப்பவுமே இந்த ட்ரீ அந்த மேட்டு பாதி எடுத்து இங்கே வச்சுட்டு கொஞ்சம் அதுக்கு அங்கே ஒரு ட்ரீ வச்சுட்டோம். மேலே வந்து 7 ஹார்சஸ் ஃபோட்டோ, சாய்பாபா ஃபோட்டோ, ஹார்ட்டு, வெல்கம் டு அவர் ஹோம்னு போட்டு ஒரு 7 ஹார்சஸ் போட்டு இருக்கோம். எலிஃபண்ட் பொம்மை டிவி மேலே அப்படியே வச்சுருக்கோம். இது வந்து ஒரு பெட்ரூம். இது வந்து அந்த பக்கம் இருக்க மாஸ்டர் பெட்ரூம். இது வந்து இன்னொரு பெட்ரூமு. புத்தா, இது எங்களுடைய மேரேஜ் ஃபோட்டோ. எங்கள் அப்பா அம்மா எங்கள் அண்ணா எல்லாம் சேர்ந்த மாதிரி இருக்காங்க. இதுதான் எங்களுடைய ரிசப்ஷன் அப்போ பிடிச்சது. எங்களுடைய 10 இயர்ஸ் ஆகுது எங்களுக்கு மேரேஜ் ஆகி. ஹாட்டு இதெல்லாம் எங்கள் ஹஸ்பண்டுக்கு நான் லவ் பண்ணும்போது இந்த ஹாட்டு, அங்கே ஒரு ஹாட் பார்த்தீங்கள, அதெல்லாம் வந்து நான் வந்து அவருக்கு கிஃப்டாக கொடுத்துருக்கேன். எங்கள் பசங்க பெரியவன் வந்து அது வந்து பெரியவன் வந்து முகுந்த் ரக்ஷன். அவன் ஃபஸ்ட் இயர் பர்த்டே அப்போது அவனுக்கு பிடிச்சது. இவன் தருண் சாய், இவன் ஃபஸ்ட் இயர் பர்த்டே அப்போ பிடிச்சது. ரெண்டுத்தையும் வந்து சேர்த்து ரெண்டுத்தையும் சேர்த்து வந்து நாங்கள் ஒரு ஃப்ரேமாக அது ஞாபகார்த்தமாக குழந்தைங்க இருக்கட்டும்னு அது ஒன்று ஃப்ரேம் போட்டு வச்சுருக்கோம். டைம் பீஸ். இப்போ நேராக என்ட்ரன்ஸ்லேருந்து வந்தீங்கன்னா இங்கே ஷோஃபா, டைனிங் ஹாலு. இப்போ இது வந்து அந்த பக்கம் இருக்க மாஸ்டர் பெட்ரூம். இது வந்து இன்னொரு பெட்ரூம். இங்கே வந்து அந்த ரூம் மாஸ்டர் பெட்ரூமில் ஒரு 2 கட்டில் போட்டு வச்சுருக்கோம். அது ஃபஸ்ட்டு இங்கே தான் இருந்துச்சு. அதை எடுத்துகிட்ட உடனே இந்த ரூம் காலியாக இருக்குன்றதுனால கிச்சனில் எப்போனா காக்ரோச் தொல்லையாக இருக்குது. அதனால் வந்து இங்கே வந்து இந்த பக்கெட்டுங்கெலாம் அடுக்கி வச்சுட்டோம். இந்த ரூம் எப்படி காலியாக இருக்குது, அதனால் இங்கே வந்து இருந்தால் பூச்சி பொட்டுலாம் எதுவும் வராது அங்கன்றதுனால இங்கே வச்சுருக்கோம். பக்கெட்டுங்கெலாம் வச்சுட்டு ஊஞ்சல் வந்து இங்கே ஒரு ஊஞ்சல் இருக்கா, இது 2 நாங்கள் ஹாலில் மாட்டி வச்சுருப்போம். பசங்க இப்போது வந்து ஊருக்கு போயிருக்கிறதுனால இது 2ம் அங்கே போக வர இதுவாக இருக்குன்றதுனால இங்கே எடுத்து வந்து வச்சுருக்கோம். அவனுங்க வந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் மாட்டிடுவோம். இது ஃபுல்லாக கபோர்டு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக டோர் க்ளோஸ் பண்ணி. அங்கே ஒரு டைம் பீஸ், இங்கேயும் ஒரு கபோர்டு க்ளோஸ் பண்ணி. இது எங்களுடைய ஷூட் கேஸ். இது வந்து எங்கள் ஹஸ்பண்ட் வந்து இந்த ரூமில் இங்கே அப்படியே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்து இங்கே அவருக்கு ஒரு குட்டி கண்ணாடி, அவருடைய சீப்பு, அவருடைய ஃபேர் அண்ட் ஹேண்ட்ஸம், அவருடைய இங்கே அவர் ஆயில் யூஸ் பண்ணுறது அது இங்கே வச்சுப்பார். இது மேலே 2 ஷூட் கேஸு, இந்த கொடை இதெல்லாம் வேணான்றதெல்லாம் தூக்கி மேலே போட்டுட்டோம். இந்த கபோர்டில் வந்து என்னுடைய வந்து டெய்லி யூஸ் ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்குது. கீழே வந்து எங்கள் ஹஸ்பண்டோட டெய்லி யூஸஸ் ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்குது. நாங்கள் 2 பேரும் இங்கே வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே இங்கே வந்து டெய்லி யூஸ் ட்ரெஸ்ஸஸ்லாம் வச்சுட்டோம். பசங்களோட புக்ஸு அதெல்லாம் வந்து லாஸ்ட்டில் இருக்குது. இப்போ அவங்க வந்து ஊருக்கு போயிருக்கிறதுனால எல்லாம் அப்படியே கீழே ஃபுல்லாக அடுக்கி வச்சுட்டோம். மேலே இந்த பக்கம்லாம் வந்து தேவையில்லாத திங்ஸ்லாம் இங்கே போட்டு வச்சுருக்கோம். பசங்களோட சைக்கிள் 2ம் எங்கே எடுத்து வந்து வச்சுருக்கோம் பாருங்கள். அவங்க ஓட்டுறதே இல்லை. கொஞ்ச நாள் ஓட்டுறானுங்க, அப்புறம் ஸ்கூலுக்கு போக அவங்களுக்கு ஓட்ட டைமே இருக்க மாட்டிருக்கு. அதனால் உள்ளே எடுத்துகிட்டு வந்து விட்டுட்டோம். கொஞ்சம் பென்ச்சராக வேறு ஆகிடுச்சு. யூஸ் பண்ணிகிட்டே இருந்தால் நல்லா இருக்குது, ஓரமாக விட்டுட்டு போய் பென்ச்சர் ஆகிட்டு அப்படியே இருக்குது. இது அவங்களுடைய போன இயர் புக்ஸ்லாம் எடுத்து ஓரமாக
அந்த பக்கம் ஃபுல்லாக இது பண்ணி வச்சுட்டோம். இந்த சேரில் தான் நாங்கள் எங்களுடைய அழுக்கு துணியெல்லாம் போட்டு வச்சிடுறது. அப்புறம் இதெல்லாம் இங்கே சேர்ந்துட்டு பிறகு வாஷிங் மிஷின் எடுத்துன்னு போய் போட்டு துவைச்சிப்போம். இது வந்து எங்களுடைய வெயிட் மிஷின். நான் வந்து ரொம்ப குண்டாக இருந்துட்டேன். அப்போ வந்து வெயிட் லாஸ் பண்ணணுன்றதுக்காக நம்ம டெய்லி வந்து வெயிட் செக் பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் தெரியுது வந்து வெயிட் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்மளால் பார்க்கும்போது தான் வந்து நம்மளுக்கு தெரியுது இவ்வளோ நம்ம வெயிட் லாஸ் கம்மி பண்ணிட்டு வரோன்னுட்டு. ஃபஸ்ட்டு நாங்கள் அந்த வெயிட் மிஷின் இல்லாத பண்ணிகிட்டே இருந்தோம். எங்களுக்கு எவ்வளோ குறையுது ஏறுதுன்னே தெரியல. அதனால் வந்து இதெல்லாம் யூஸ் ஆச்சு நல்லா எங்களுக்கு. வெயிட் மிஷின் வந்து நம்ம டெய்லி செக் பண்ணும்போது தான் தெரியும் நம்ம எவ்வளோ லாஸ் ஆகுதா எவ்வளோ கெயின் ஆகுறோம். அதுக்கேற்ற மாதிரி வந்து ஃபுட் வந்து மெயின்டைன் பண்ணுவோம் நாங்கள். அப்போ வந்து ஒரு 2 இயர்ஸ் வந்து நாங்கள் ஃபுல்லாக வந்து வெயிட் செக் பண்ணிக்கிட்டு ஏன்னா இப்போல்லாம் செக் பண்ணுறது இல்லை, ரொம்ப ஓரளவுக்கு குறைச்சிட்டோன்றதுக்காக இப்போ ரொம்ப செக் பண்ணுறதுக்கு அது எப்போனா அதை செக் பண்ணுவேன். அப்புறம் இது வந்து எங்கள் ஹஸ்பண்டு, நான், அவங்களுடைய அம்மா அப்பா வந்து என் சின்ன பையனோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு பிடிச்சது இது. அங்கே கோட் ஷூட்டில் பார்த்துருப்பீங்கள்ல, அவன் ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு இதுதான் வந்து எங்களுடைய இன்னொரு பெட்ரூம். அது வந்து பாத்ரூம். அவ்வளோதான், இது இன்னொரு பெட்ரூம். அப்படியே திருப்பி இங்கே டிவி இருக்குங்களா. இப்போ அப்படியே இங்கே பூஜை ரூம். இப்போ இது என்ட்ரன்ஸ்க்கு பக்கத்தில் இப்படி வரும்போதே வந்து மாஸ்டர் பெட்ரூம். என்ட்ரன்ஸ்க்கு பக்கத்தில் வந்து எங்களுக்கு ப்ளூ கலராக அங்கே பாருங்கள் ஸ்க்ரீன் துணி ப்ளூ கலர் மயில் ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து அங்கே மாட்டி வச்சுருக்கோம். இப்போ இங்கே உள்ளே வரும்போதே வந்து இங்கே ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்கும். இது பின்னாடி வந்து என் பசங்களோட ஃபுல் பெல்ட்டு, கேப்பு, பேகு இதெல்லாம் வந்து இந்த ஹேங்கரில் மாட்டி வச்சுருக்கோம். அந்த பெட்ரூமில் ஹேங்கரில் வந்து எங்கள் ஹஸ்பண்டோட ஷர்ட்ஸ் ஃபேன்ஸ்லாம் தொங்கிட்டுருக்கோம். இப்போ இந்த பெட்ரூம் இதுதான் மாஸ்டர் பெட்ரூம். இங்கே வந்து இதுதான் எங்களுடைய பெட்டு. நான், என் பசங்க இங்கே நாங்கள் 3 பேர் இங்கே தான் தூங்குவோம். நான் சென்டராக படுத்துப்பேன், என் பசங்க 2 பேரும் பக்கத்தில் படுத்துப்பானுங்க. இங்கே வந்து எங்கள் ஹஸ்பண்ட் தூங்குவார். ஃபஸ்ட்டு அந்த பெட்ரூமில் தான் இந்த பெட்டு போட்டு வச்சுருந்தோம். இப்போது சம்மர் வெயில் காலத்தில் வந்து சார் ஏசியில் தான் அவரும் வெயில் தாங்க முடியல. அதனால் இந்த கட்டில் இந்த பெட்ரூம் வேறு கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்குது. அதனால் இந்த கட்டில் நல்லா இங்கே வந்து ஃபிட் ஆகிடுச்சு. அதனால் இங்கே போட்டுட்டு நாங்கள் எல்லோரும் ஏசி ஃபுல்லாக போட்டுட்டு இங்கே அவர் தூங்குவார். நாங்கள் அந்த பெட்டில் நாங்கள் 3 பேர் தூங்கிடுவோம். இருக்கிற கபோர்டு, கீழ் கபோர்டை திறக்க முடியாது. இங்கே வந்து எங்கள் பசங்களோட யூனிஃபார்ம், அவங்களோட டெய்லி யூஸ் ட்ரெஸ்ஸஸ்லாம். இப்போ பாதி ட்ரெஸ்ஸு வந்து ஊருக்கு எடுத்துகிட்டு போயிருக்கானுங்க. அவனுங்க இருந்தால் வீடியோவும் பிடிப்பானுங்க. இப்போ நானே பிடிக்கிறதுனால வந்து என்னால் என்னையும் ஃபோக்கஸ் பண்ணி இங்கே காட்டவும் முடியல. இங்கே மேலே வந்து கம்பளி, பெட்ஷீட்டு எங்களுக்கு நாங்கள் டெய்லி யூஸ் தான், அதை மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். இது வந்து யூஸே இல்லாத அப்படியே தூக்கி உள்ள கபோர்டில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இது என்னுடைய மருந்து பாட்டில். க்ளோஸ் பண்ணிடலாமா. மேலே ஒரு ஃப்ளவர் வாஷ், அவங்களோட பொம்மைங்க வச்சுருக்கோம். இப்போ அங்கே எப்படி என் ஃபஸ்ட்டு பசங்க பர்த்டே வந்து அவனுடைய ஃபர்ஸ்ட் பர்த்டே என்னுடைய ஃபர்ஸ்ட் பர்த்டேன்னு போட்டிருக்கோமோ, இது அவனுடைய ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு நாங்கள் 2 பேரும் பிடிச்ச ஃபோட்டோ. சின்ன பையனோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு நாங்கள் இருந்த ஃபோட்டோ. இது ரெண்டுத்தையும் தனியாக ஒரு ஃப்ரேம் ஃபோட்டோ. தெரியுதுங்களா? இது வந்து என்னுடைய பசங்க வேஷ்டி சட்டையில் பிடிச்சது அவங்களுடைய குழந்தை. அது மேலே எல்லோ கலர் ஷர்ட் வந்து ட்ரெஸ் போட்டுக்கிறதையும் என் பெரிய பையன், குட்டியாக இருக்கிறது அந்த பெடல் ஷூட்டில் போட்டிருக்கிறது என் குட்டி பையன். மேலே 2 பேரும் கால் மேலே கால் போட்டுட்ருக்கானுங்க. எங்கள் பீரோ கண்ணாடி வந்து வீடு ஷிஃப்ட் பண்ணும்போது உடஞ்சிடுச்சு. அப்புறமா பொறுமையாக சேஞ்ச் பண்ணிக்கலான்ட்டு அப்படியே விட்டுட்டோம்.
எங்களுடைய பீரோ இங்கேயும் ப்ளூ கலரில் ஸ்க்ரீனு, எங்கள் ஏசி, அவ்வளோதான் இந்த ரூம். ஓகேங்களா. குட்டி தலைக்காணி இது எங்கள் பசங்களுக்குன்னு வாங்கினோம், பசங்களுக்குன்னு செய்யும்போது செஞ்சது. ஆனால் இப்போ நானும் எங்கள் ஹஸ்பண்டும் தான், அந்த தலைக்காணிக்கு பத்தாது எங்களுக்கு, அதனால் ஆளுக்கு ஒரு குட்டி தலைக்காணி வச்சுன்னு தான் தூங்குவோம். இங்கே ஒரு சார்ஜர் ஏற்றுறதுக்கு சார்ஜர், அவ்வளோதான். ஃபுல் வியூ பார்த்துடுறீங்களா. அப்படியே வந்தால் இங்கே ஒரு சுவிட்ச் போர்டு, வெட்டி வேரில் செஞ்சது பிள்ளையாருன்ட்டு நான் கேரளாவுக்கு டூர் போயிருந்தேன். அப்போ அங்கேருந்து நான் வாங்கிட்டு வந்தேன் காலேஜ் படிக்கும்போது. இது வந்து பாட்டு எப்போவுமே நான் வந்து பூஜை ரூமில் விளக்கேற்றும் போது எப்போவுமே இங்கே பாட்டு ஆன் பண்ணி விட்டுடுவேன். அது அப்படியே இங்கே இருக்குது. எங்கள் அப்பா வந்து தவறிட்டார், ஒரு 4-5 இயர்ஸ் ஆகுது. அப்பா போலீஸில் எஸ்ஐயாக இருந்தார். அப்பாவை பற்றி சொல்லணுன்னா வீடியோ நம்மளால் பத்தாது. நான் முடிஞ்சால் ஒரு வீடியோ அப்பான்னு போடணுன்னு எப்பயுமே மைண்டில் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நான் போடுறேன், அப்பா பற்றி சொல்லணும் போது போடுறேன். அதுவும்னா இதுதான் பூஜை ரூம். பூஜை ரூமுக்கு மேலே வந்து புத்தா, அது நாங்கள் பிள்ளையார், அது கொஞ்சம் உடஞ்சிடுச்சு பிள்ளையார், அதனால் மேலே வச்சுருக்கோம். பக்கத்தில் 2 யானை, குபேரர் இருக்கார், சாய்பாபா இருக்காங்க, மயிலிறகு வச்சுருக்கோம், 2 லோட்டஸ், இதெல்லாம் எங்கள் ஹஸ்பண்ட் பண்ணி வச்சுருக்காரு. இதுதான் எங்களுடைய பூஜை ரூம். மயிலிறகு பூஜா ரூம் டூர்னு எப்போனா தனியாக போடுறேன். இது கீழே வந்து அதுக்கு ஒரு கபோர்டு ஒர்க் கொடுத்துருக்காங்க. இப்போ அப்படியே இங்கே டிவி இந்த இதுலாம் போச்சுங்களா. எப்படி இப்போ இங்கே வந்தால் இங்கே டைனிங் ஹால். இப்போ இங்கே இந்த இதுவாண்ட வந்து நாங்கள் இது சின்ன பையன் ஃபோட்டோ, சின்ன பையன் ஃபோட்டோ. இது நான் சின்ன வயசில், இது என் பெரிய பையன். ஸ்கூலில் ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க, அதை தான் அவனுக்கு ஃப்ரேம் போட்டு இருந்தோம். அதில் அப்படியே நாங்கள் அப்படியே எங்கள் ஃபோட்டோஸ்லாம் ஆட் பண்ணிக்கிட்டோம். இந்த ஷோகேஸ் வந்து ஃப்ளவர் வாஷ் நல்லா இருக்கா, ரெட் வித் ஒயிட் ஃப்ளவர். இங்கே ஒரு ஷோகேஸ், குட்டி யானை, பிள்ளையார், இதெல்லாம் எனக்கு பிடிச்சி வாங்கினேன். ஹார்ஸ், பிள்ளையார், இது வந்து நவதானிய பிள்ளையார், குபேரர், இதுவும் ஒரு பிள்ளையார். இங்கே வந்து குட்டி கிருஷ்ணர், வெள்ளியில் வந்து துளசி, இதெல்லாம் வந்து நாங்கள் எங்கள் பிள்ளையார், ஃபிஷ்ஷு இங்கு போட்டில் தந்து வச்சுருக்கானுங்க. இது ஒரு குபேரர், குபேரலக்ஷ்மி. இதெல்லாம் பூஜ் ரூமில் வைக்காது, பூஜ் ரூமில் இடம் இல்லை, அதனால் இங்கே எல்லாம் அப்படி இங்கே செட் பண்ணி வச்சுருக்கோம். லக்ஷ்மி. இங்கே வந்து ஹெல்லோ வித் ஒயிட்டில் வந்து ஃப்ளவர் வாஷ் வச்சுருக்கோம். அந்த பக்கம் ஆப்போசிட்டில் பார்த்துக்கிங்களா, அது அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இந்த பக்கம் இப்படி இருக்கும். இப்போது ஃப்ரிட்ஜு, இங்கே ஃப்ரிட்ஜு வச்சுருக்கோம். புத்தா நல்லா இருக்குங்களா, அழகா. எங்கள் ஹஸ்பண்ட் அதுக்கு கலரெல்லாம் பண்ணி எவ்வளோ அழகாக வச்சுருக்காரு பாருங்கள். இது என் பசங்களுக்குன்னு இந்த உத்ராட்ச கொட்டை வாங்கினோம். அவனுங்க இப்போ வாயிலெல்லாம் வைக்கிறானுங்க இந்த கயிறை, அதனால் அவுத்து வச்சுட்டோம். நாங்கள் அவுத்து வச்சுட்டு இது இப்போ புத்தாக்கு மாட்டி விட்டுட்டோம். எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் பெயிண்டிங். எங்கள் ஹஸ்பண்ட் தான் இது மேலெல்லாம் பண்ணி வச்சுருக்காரு. ஹெல்லோ ஃப்ளவர் வாஷ், இது நானும் எங்கள் ஹஸ்பண்டும் லவ் பண்ணும்போது பிடிச்சது. ரொம்ப அடி வாங்கிடுச்சு, இருந்தாலும் நாங்கள் அப்படியே பத்திரமா வச்சிட்ருக்கோம். ஹார்ட் போட்டு இது நான் அவருக்கு கிஃப்ட் பண்ணேன். நான் நிறைய அவருக்கு சின்ன பிள்ளைத்தனமாக நிறைய கிஃப்ட் பண்ணுவேன். இது பாருங்கள், இது எனக்கு ரொம்ப பிடிச்சி வாங்கினேன். புத்தா, பேபி புத்தா.
இது வந்து குட்டி பிள்ளையார் வந்து க்ளேயில் பண்ணாங்க. என் பசங்களுக்கு வந்து விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு பண்ணிட்டு வர சொன்னாங்கன்னு என் பையன் பண்ணிட்டு போனான். இது அப்படியே இன்னும் வச்சுட்ருக்கோம். 1 இயர் ஆக போகுது. இருந்தாலும் அப்படியே இது அழுக்காயிட்டு இருந்தாலும் அப்படியே வச்சுருக்கோம். பிளேட்டில் அப்படியே ஃப்ரூட்ஸில் வர இதெல்லாம் அது அப்படியே வச்சுருக்கோம். பொமோகிரானட், மேங்கோ அதெல்லாம் வச்சு ஃப்ளவர் வாஷ் ஃப்ரிட்ஜ் மேலே வச்சுட்டோம். இப்போ அப்படியே இந்த பக்கம் வந்திங்கன்னா இங்கே பூண்டு கூட எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுட்டோம். வெங்காயம் இங்கே இதெல்லாம் வச்சுட்ருக்கோம். இது கேப்பில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே அம்மிக்கல். இது வந்து வீட்டில் இருக்கணுன்றதுக்காக குட்டியாக வாங்கணும். நாங்கள் இதுக்கு முன்னாடி நாங்கள் சொந்த வீட்டில் தான் இருந்தோம். அதெல்லாம் வந்து ஒரு நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் இது பண்ணி இப்போ நாங்கள் வீட்டில் இருக்கோம். அப்போ வந்து நிறைய வந்து எல்லாமே செட்டில் ஆகிட்டோன்றதுக்காக ஒன்றுனா வாங்கி பார்த்து வாங்கி வச்சோம். இப்போ எல்லாம் அப்படி அப்படியே செட்டில் பண்ணி வச்சுருக்கோம். நாங்கள் இன்னொரு வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ தான் எப்படியும் ஒரு 6 மந்தில் வந்து நாங்கள் போயிடுவோம். அதனால் அப்படியே வச்சுருக்கோம். எங்கன்னா இருக்கட்டும் எல்லா பொருளும். போகும்போது புது வீட்டுக்கு போகும்போது இங்கே கபோர்டு ஒர்க் இருக்குது. இது ஃபுல்லாக இங்கே சாமான் பார்க்குறீங்களா, இதெல்லாம் அப்படியே போட்டு வச்சுருக்கேன். இதுக்குள்ளே வாட்டர் பாட்டில்ஸ், கிரைண்டரு அதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து சாமானுங்கெல்லாம் இருக்குது. நான் யூஸ் பண்ணாத சாமான்லாம் போட்டு வச்சுருக்கேன். இது மளிகை சாமான் பாக்ஸ்லாம் இருக்குது இதுக்குள்ளே. இங்கே வந்து சர்ஃப் எக்ஸல் லிக்விட் இதெல்லாம் யூஸ் பண்ணுறது இதுக்குள்ளே போட்டு வச்சுருக்கோம். இந்த பானை வந்து என் பசங்க பெயிண்ட் அடித்து வச்சுருக்கானுங்க. பொங்கலுக்கு ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போனானுங்க. இது வந்து என்னுடைய வளையல் ஸ்டாண்டத்துக்கு வந்து இங்கே வச்சுருக்கேன். இடம் காலியாக இருக்குன்றதுனால இதெல்லாம் அப்படியே போட்டு வச்சுருக்கேன். அது மிளகாத்தூள் டப்பா, சர்க்கரை டப்பா யூஸ் பண்ணுறதுக்கு நான் ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணல வீடியோ பிடிக்கிறோன்னு. இது வந்து ஹேண்ட் வாஷ்க்கு இங்கே வச்சுருக்காங்க. இது ஃபுல் இந்த வியூ பார்க்குறீங்களா, பாருங்கள். அந்த பக்கம் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஃப்ரிட்ஜு, ஹேண்ட் வாஷ், இங்கே தான் நாங்கள் ப்ரெஷ்லாம் பண்ணுவோம். ப்ரெஷ்ஷு, பேஸ்ட்டு எல்லாம் இங்கே தான் வந்து பண்ணிவிட்டு அவங்க எல்லோரும் 4 பேருமே இங்கே தான் பண்ணிப்போம். இந்த பக்கம் வந்து ஃப்ரிட்ஜு பக்கத்தில் அப்படியே வந்து டஸ்ட்பின் இருக்கும். தொடப்பம் இங்கே தான் நான் போட்டு வச்சுருப்பேன். வீடு துடைக்கிறது இங்கே அப்படியே மாட்டி வச்சுருவேன். ஓகேங்களா, எல்லாம் தெரியுதுங்களா? இது வந்து பின்னாடி பக்கம். அந்த பக்கம் சும்மா வாசலில் இருக்குது. இப்போ இருட்டாக இருக்குமான்னு தெரியல. இப்போ நைட் டைம் ஆகுது. இங்கே தண்ணி கேன் வச்சுருக்கோம். இங்கே வந்து கிச்சனில் வந்து இதான் என்னுடைய கண்ணாடி பாட்டில்ஸ், இதெல்லாம் வந்து மளிகை சாமான் டப்பா இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். கீழே கப்ஸு, இங்கே ஜாடிங்கெல்லாம் இருக்குது. புளி, காஞ்ச மிளகா, உப்பு, காசுலாம் போட்டு வச்சுருக்கேன். காசு போட்டு வச்சுருப்பேன். இது உப்பு ஜாடி. என் பசங்களோட கப்பு எல்லாம் இருக்கும். சாமான் கழுவி கவுத்து போட்டு வச்சுருக்கேன். சிங்க்கு பக்கத்துலேயே இருக்குது. இதுதான் எங்களுடைய கேஸ் வந்து 4 பர்னர் இருக்கிற மாதிரி வாங்கிக்கிட்டோம். அது ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் பண்ணோம். அப்படியே பக்கத்தில் வந்து ஜாடிங்க வச்சுருப்பேன். உப்பு, மிளகாத்தூள் டெய்லி யூஸ்க்காக. ஒன்றுத்தில் கடுகு, ஆயில் பாட்டில்ஸ் அதெல்லாம் அதில் போட்டு அப்படி வச்சுருக்கேன். மிக்ஸி பக்கத்தில் இருக்குது. கரண்டி, தட்டு இதெல்லாம் போட்டுக்கிறதுக்காக ஒரு ஸ்டாண்டு. இதில் வந்து வேஸ்ட் கவர்ஸ் எல்லாம் போட்டு அதில் செட்டில் பண்ணி வச்சுருக்கேன். அங்கே வந்து பாருங்கள், சாமான் கழுவுற இடத்துக்குள்ள மேலே அங்கே டெய்லி வந்து இந்த கவரு எதனா குட்டி குட்டியாக இந்த சிங்கில் போடுறது அதெல்லாம் எடுத்து அதில் போடுவேன். அதுக்காக அந்த கவரை வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ கிச்சனில் வந்து இங்கே 3 ட்ராயர்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு கபோர்டு. இதெல்லாம் ஃபுல்லாக பக்கெட்டில் இங்கே தான் பக்கெட்லாம் வச்சுருந்தேன். இங்கே ஃபுல்லாக காக்ரோச் எல்லாம் வருது போதா, அதான் எனக்கு பயமாக இருந்துச்சு ஒரு தடவையும். அதனால் தூக்கி அங்கே வச்சுட்டேன். பெட்ரூம் காலியாக தான் இருக்கேன்ட்டு. இங்கே சிலிண்டர் வச்சுருக்கேன். இதுக்குள்ளே சிலிண்டர் இருக்குது. இங்கே ஒரு கபோர்டு கீழே அப்படியே. இங்கே ரொம்ப யூஸ் பண்ண மாட்டாங்க. வெறும் குக்கர், ஹாட் பாக்ஸு அதெல்லாம் தான் இருக்கும். இது வந்து கிச்சன் ஓவர் வியூ பாருங்கள். ஃபுல்லாக மேலே கபோர்டு அதெல்லாம் நாங்கள் யூஸ் பண்ணுறதே கிடையாது. அவ்வளோதான். இது வந்து கிச்சன். ஓகேங்களா?
நான் 6:00 6:30 மேலே ஆகிட்டுருக்கு. இருட்டாயிடுச்சோன்னு நினச்சேன் வீடியோ பண்ணுற ஆர்வத்தில். பார்த்தா வெளிச்சமாக தான் இருக்குது. அந்த டோரு அதுக்கு ஒரு கேட்டு கொடுத்துட்டு இப்போ ஓப்பன் பண்ணால் இதுதான் வாசல். இங்கே ஒரு குழா இருக்குது, நம்ம துணி எதனா துவச்சிக்கலாம். இங்கே சின்ன பசங்க என் பசங்க, அதனால் இங்கே எப்படினா குளிப்பானுங்க. இங்கே ஒரு வாழை மரம் இருக்குது. வாங்க அப்படியே உள்ளே போயிடலாம் திருப்பி. இதான் இப்போ அங்கே வாசல் அந்த பக்கம் காட்டினேன். அங்கே கிச்சன், இங்கே டைனிங் ஹால் எல்லாமே ஓவர் வியூவாக புரிஞ்சுதா உங்களுக்கு. இப்போ எங்கள் வீடு வந்து நாங்கள் ஓன் ஹவுஸில் தான் இருந்தோம். நடுவில் வீடியோ அப்போ நான் சொல்லியிருப்பேன். இருந்து கொஞ்சம் ப்ராப்ளம்னால அங்கேருந்து இப்போ ரெண்ட்டுக்கு வந்து இப்போ இங்கேருந்து நாங்கள் வந்து இப்போ நியூ ஹவுஸ் ஒன்று கட்டிகிட்ருக்கோம். இப்போது அது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் ஃபினிஷ் ஆகிடுச்சுன்னா ஒரு 6 மந்த் ஆகும்னு நினைக்கிறேன். அது ஃபினிஷ் ஆகிட்ட பிறகு நாங்கள் அங்கே போயிடுவோம். அப்போ இன்னும் வீடு ஒழுங்காக அரேஞ்ச் பண்ணிக்கலாம்னு அப்படி எல்லாம் போட்டு வச்சுருக்கோம். இந்த வீட்டோட ரெண்ட்டு வந்து 8,000 நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். எந்த ப்ராப்ளமும் இல்லை. அவ்வளோதான். எல்லாம் பார்த்தீங்களா, எங்களுடைய ரெண்ட் இருக்கிற ஹோம் டூர் பார்த்துருப்பீங்க. எங்களை வீட்டில் என்னென்ன ஷோகேஸ் வச்சுருக்கோம் என்னென்னு எல்லாமே சொல்லியிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு பாசிட்டிவ் என்கரேஜ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, பாய்.